இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாயிருப்பதாக. இந்த நாளிலும் நாம் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி யோவான் 8ஆம் அதிகாரம் 36வது வசனம். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். கிறிஸ்துவினால் நாம் விடுதலையாக்கப்பட்டோம். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாம் விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறோம். ஆனால் இதில் நமக்கு அடிக்கடி ஒரு சந்தேகம் வந்து விடுது. ஏன்னா நாம் இருக்கிற சூழ்நிலை அப்படிப்பட்டவைகளாக இருக்கிறது. ஒருவேளை இந்த மாதிரியான ஒரு சந்தேகம் உங்களுக்கு வந்ததுன்னா, இன்னைக்கு அந்த சந்தேகத்திலிருந்து தான் கர்த்தர் நிச்சயம் உங்களை விடுவிக்க போகிறார். அவருடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதலை எப்படி நாம் விசுவாசிக்கிறோமோ அப்படியே நாம் விடுதலையாக்கப்பட்டோம் என்பதையும் விசுவாசிக்க வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்துவின் வெளியேற பெற்றத்தால் நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார் என்ற விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும். அப்படி இருந்ததுனாலே நம்மளுடைய பழைய பாவத்திலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை தந்திருக்கிறார் என்ற உணர்வும் நம்மளுக்கு இருக்கும். அதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். இங்கு உதாரணத்துக்கு யூதாசையும் பேதுருவையும் எடுத்துக்கொள்ளுங்கள். யூதாசிடமும் கடைசி ராபோஜனத்திலே ஆண்டவர் அந்த அப்பத்தை கொடுத்து, நீ போய் செய்ய வேண்டியது சீக்கிரம் செய் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். அப்படின்னா அவன் போய் காட்டி கொடுக்க போகிறான் என்று எல்லோருக்கும் உணர்த்துகிறார். பேதுருவை பார்த்து சேவல் கூவுறதுக்கு முன்னே 3 முறை என்னை மறுதளிப்பாய் என்று சொல்லிவிட்டார். இப்போ 2 பேரும் பண்ண போகிறது ஒரே விஷயந்தான், ஆண்டவரை மறுதளிக்க போகிறாங்க. யூதாஸ் போய் அவன் வேலையை செஞ்சுட்டான். அவன் ஒன்றுமே சொல்லலை. ஆண்டவர் இப்படி சொன்ன உடனே அவன் 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு உடனே போயிட்டான். ஆனால் பேதுருக்கிட்ட ஆண்டவர் நீ 3 முறை மறுதளிப்பேன்னு சொன்ன உடனே பேதுரு என்ன சொல்கிறான், ஆண்டவரே அப்படிலாம் நான் மறுதளிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா அவனுக்குள்ள இயேசு கிறிஸ்துவின் மேல் அன்பு இருந்தது. ஆனால் யூதாஸுக்கோ பொருளாதாரம், அதாவது உலக பிரகாரமான காரியம்தான் முக்கியமாக அவன் எண்ணி இருந்தான். அதனால எதுவுமே சொல்லலாம், வாங்கிட்டு போயிட்டான். கடைசியில் பாருங்க, யூதாஸ் மனம் வருந்தி அவன் நேராக போய் இனி கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடையாது, கர்த்தரிடத்தில் எனக்கு மன்னிப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லி போய் நாண்டு கொண்டு செத்தான்னு வாசிக்கிறோம். ஆனால் பேதுருவோ மனம் வருந்தி மனம் கசந்து அழுது தேவ சமூகத்துக்கு திருப்பி வந்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டான். ஒரு பெரிய ஊழியக்காரனாய் மாறினான். யூதாஸோட முடிவு மிகவும் கொடூரமானது. ஆனால் பேதுருவுக்கோ கர்த்தர் ஜீவ கிரீடத்தை வைத்தார். என்றால் கர்த்தர் நம்மையும் விடுதலையாக்கி இருக்கிறார். அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் எப்படி நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார்? யோவான் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஸ்திரீயை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். அவர்கள் அவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆண்டவரோ என்ன சொல்றாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எல்லாருமே இவளை கொலை செய்ய வேண்டும் என்று வந்தவர்கள் இப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு அவங்க கற்களை கீழே போட்டுட்டு திரும்பி போயிடுறாங்க. அவங்களுடைய விருப்பம் என்னன்னா, ஒருத்தங்க கிடைச்சிட்டாங்க, கல்லை தூக்கி வீசி அவளை கொலை பண்ணிடணும் அப்படின்னு எண்ணத்தில் வந்திருக்கிறாங்க. அப்போ மனுஷனுடைய இருதயம் எவ்வளவு கேடுள்ளதா இருக்குதுன்னு பாருங்க. ஒருவேளை இந்த ஸ்திரீ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் கூட்டிக் கொண்டு வரவில்லை என்றால் அவள் மரித்து போயிருப்பாள். இதே போலதாங்க நாமும், ஒருவேளை நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிட்ட வரலைன்னா நாமும் மரித்து போயிருப்போம். நம்மளுடைய ஆத்மாவை மீட்பதற்கு யாரும் இல்லை என்று எண்ணி மனம் கசந்து அழுது எங்கே போய் ரட்சிப்பு, எங்கே தஞ்சம் என்று தெரியாமல் நம்மளுடைய வாழ்க்கை என்றோ முடிந்து போயிருக்கும். ஏனென்றால் உலகம் அவ்வளவு கேடுள்ளதா இருக்கிறது. கிறிஸ்துவிடம் நெருங்க விடாமல் அவர்களை பிடித்து கொண்டு அழித்து விட வேண்டும் என்று இந்த உலகம் நினைத்து வஞ்சிக்க காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவரிடம் சென்ற அந்த ஸ்திரீயை போல நம்மையும் கர்த்தர் கூட்டிக் கொண்டு அரவணைத்து நமக்கும் பாவ மன்னிப்பை கர்த்தர் தந்திருக்கிறார். எப்படி நமக்கு பாவ மன்னிப்பு தந்திருக்கிறார்? நம்மளுடைய பாவங்கள், மீறுதல்கள், விசுவாசியாமல் இருப்பது எல்லாவற்றையும் கொண்டு போய் அவரிடத்தில் கொடுத்தோம். அவர் அதை சுமந்து கல்வாரி சிலுவையில் தம்முடைய வெளியேற பெற்ற ரத்தத்தை சிந்தினது நிமித்தம் நம்மை பார்த்து கோவப்படாம, நம்ம பார்த்து சபிக்காம அவர் ஒரே ஒரு வேண்டுதல் செய்கிறார். அந்த அன்பை அவர் கல்வாரி சிலுவையில் வெளிப்படுத்துறார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் என்று. அந்த மன்னிப்பு தாங்க இன்னைக்கு நம்மளை விடுதலையாக்கி இருக்கு. அந்த மன்னிப்பு தான் இன்னைக்கு நம்மளை சந்தோஷமா வாழ வைத்து கொண்டிருக்கிறது. என்றால் அவர் நம்மளுடைய பாவத்தை மன்னித்திருக்கிறார். மன்னித்த பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள அந்த இரட்சிப்புக்கு உண்டான அர்த்தமே இருக்குது. மன்னிச்சிட்டார், ஓகே, அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்கள் விடுதலையாக்கப்படுவார்கள். வாசிப்போம் யோவான் 8:21. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நான் போகிறேன், நீங்கள் என்னை தேடி உங்கள் பாவங்களிலே சாவீர்கள், நான் போகிற இடத்துக்கு வர உங்களால் கூடாது என்றார்.
இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் ஜனங்கள் வந்து வாக்குவாதம் செய்கிறார்கள். என்ன வாக்குவாதம்? நீர் தேவனுடைய குமாரன் அல்ல, நீங்கள் ஏதோ பொய் சொல்கிறீங்க, நீங்கள் உண்மையாக காமிக்கிற அற்புத அடையாளங்கள் எங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்று சொல்லி வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தான் ஆண்டவர் பதில் சொல்கிறார். நான் இங்கே வந்து ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு என்னுடைய வேலை வரும்போது இந்த உலகத்தை மீட்டெடுத்து நான் பரலோகத்துக்கு போயிடுவேன். என் பேச்சை கேட்டுட்டும் இன்னும் விசுவாசியாமல் இருக்கிறீங்க பார்த்தீங்களா? நீங்கள் என்னை தேடி பார்த்து கடைசியில் உங்களுடைய பாவங்களின் நிமித்தம் மரித்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை முடித்து விடுவீர்கள் என்று கர்த்தர் கூறுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு வரமாட்டாங்கன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாமல் நாம் பரலோக ராஜ்யத்துக்கு போகவே முடியாது. அவரை குற்றம் கண்டுபிடித்து அவரை கொல்ல வேண்டும் என்றே இந்த ஜனங்கள் சிந்தித்து கொண்டிருந்திருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவரோ, நீங்கள் என்னமோ பண்ணிட்டு போங்க, என்னுடைய ஊழியம் முடிஞ்சா நான் பரலோகத்துக்கு போயிடுவேன் என்று சொல்லி அவர் உறுதியளிக்கிறார். இந்த ஸ்திரீயை கல்லறிய வேண்டும் என்று வந்த கூட்டம் ஒன்றுமே பண்ண முடியாமல், ஐயோ என்னுடைய பாவங்களே என்னை குத்துது, மனசாட்சி குத்தப்பட்டவர்களாக திரும்பி போனார்கள் நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்போ இவங்க இத்தனை பேச்சு கேட்டுட்டு யாராவது ஒருத்தங்க அந்த கூட்டத்திலிருந்து வந்து, ஆமாம் நான் பாவம் செஞ்சுருக்கிறேன் ஆண்டவர் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி யாருமே சொல்லலை. அப்போ மனசாட்சியில் குத்துண்டவர்களாக போனாங்கன்னா அப்போ எல்லாருமே பாவம் செஞ்சுருக்கிறாங்க. பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும்னு ஒருத்தரும் கூட நினைக்கல. இவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படின்னு யாருமே நினைக்கல. ஆனால் அந்த கூட்டம் ரட்சிக்கப்படவில்லை. கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்த அந்த ஸ்திரீயோ ரட்சிக்கப்பட்டாள். அதே போல தான் இன்னைக்கு ஆண்டவருடைய பேச்சை யார் கேட்குறாங்களோ அவங்க ரட்சிக்கப்பட்டு விடுதலையாக்கப்படுவார்கள். எத்தனையோ முறை சபையிலிருந்து நம்மளுக்கு வார்த்தை வந்திருக்கும், நிறைய மெசேஜில் நம்ம வார்த்தை கேட்டிருப்போம், பைபிளில் படிக்கும்போது நம்ம கூட வார்த்தை பேசியிருக்கோம். ஆனால் அதெல்லாம் நம்ம மனசுக்குள்ளே எடுத்துக்காமல், நம்மளுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தாமல், இன்னும் எனக்கு உலக பிரகாரமான காரியம்தான் வேணும் என்று போகிறவர்கள், ஆண்டவரை மறுதளிக்கிறவர்கள் இப்படியான ஒரு அழிவுக்கு நேராக போவார்கள் என்று ஆண்டவரை இங்கே சொல்கிறார். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை பின்பற்றி கொண்டு நாம் வாழ வேண்டும். அவரை விசுவாசித்தவர்கள் விடுதலையாக்கப்பட்டு நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நமக்கு அவ்வளோ பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் என்ற விசுவாசத்தில் நாம் எப்பொழுதும் நிலைத்து நிற்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். மூன்றாவதாக யோவான் 8:35-36 அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஹல்லேலூயா. அதாவது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஏதாவது ஒரு பாவ பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறவன் எப்படி வீட்டிலே தங்காமல் வெளியவே இருப்பானோ, அதே போலதான் உங்களை விடுவிக்க வேண்டும் என்று பொய்யாய் சொல்ல வந்தவன் அவன் உங்கள் முன்னாடியே வரவே மாட்டான். ஏன்னா அவன் வந்தால் உங்களை விடுதலையாக்கணும், அந்த வல்லமை அவனுக்கு இல்லைல்ல. ஆனால் ஆண்டவரோ, நானோ எப்பொழுதும் உங்கள் முன்பாகவே இருக்கிறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் உங்களுக்காக நிற்கிறேன், வியாதியஸ்தரை சுகப்படுத்துகிறேன், குருடருக்கு கண் பார்வையடையும் சொல்லி செய்கிறேன், முடவனை எழுந்து நடக்க செய்கிறேன் அப்படின்னு நான் எப்பவுமே இருக்கிறேன். அது போக ஆண்டவர் நமக்கு என்ன தைரியத்தை தந்திருக்கிறார்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு தந்திருக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு விடுதலை தரேன் அப்படின்ட்டு இருக்கிறார். அப்புறம் ஏன் நம்ம இன்னும் கலக்கமடைந்து கொண்டு இருக்கிறோம்? யாராவது ஒருத்தங்க என்ன பிரச்சனையும் வாங்க, நான் உங்களுக்கு சரி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அவர் எப்பொழுதும் இருக்கிறார் என்று தானே அர்த்தம். நம் ஆண்டவர் ஆதியும் முடிவுமானவர், ஆல்பாவும் ஒமேகாவுமானவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் உயிரோடு இருக்கிறார். இந்த அதிகாரத்தில் கடைசி 58வது வாசிக்கும் போது, ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவர் ஆபிரகாம் உருவாகுவதற்கு முன்பாகவே கர்த்தர் இருக்கிறார். இந்த பூமி நாளைக்கு அழிந்து போனாலும் அவர் பரலோகத்தில் ராஜாவாக வீற்றிருக்கிறார் என்ற விசுவாசம் நமக்கு வேண்டும். இப்படி கர்த்தர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் எப்பொழுதும் என்னை விடுதலை ஆக்குறார் என்ற விசுவாசம் நமக்கு இருந்ததுன்னா, தேவையில்லாத பிரச்சனைகளுக்கோ பயங்களுக்கோ கலக்கத்துக்கோ நம்ம இடம் கொடுக்காம, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட அவர் வருகிறார் என்ற நம்ம சந்தோஷத்திலே நம்ம வாழ்க்கையில் ஜெயம் பெற்று போயிட்டு இருப்போம். எந்த ஒரு பயத்துக்கும் நம்ம இடம் கொடுக்க மாட்டோம். விடுதலை ஆனோம் என்றால் உலகத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டு பரலோகத்திற்கு நம்மை சேர்த்து கொண்டிருக்கிறார். எந்த கலக்கமும் இல்லாமல், எந்த பயமும் இல்லாமல் நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மன்னிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு விசுவாசத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று இருப்போமே என்றால், கர்த்தர் நிச்சயம் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார், பரலோக ராஜ்யத்திற்கு சேர்த்து கொண்டிருக்கிறார் என்ற விசுவாசத்திலும் நம்மை வளர்த்துவார். இருக்கிறவரும் இருப்பவரும்
இனிமேல் வருகிறவருமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மனம் திரும்புவோம். பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. ஆமென், ஆமென்.